சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி கொடுத்த மயக்க மருந்தை குடிச்சிட்டு இங்க சேது மயங்கி போய் கிடக்காரு. இங்க கருப்பசாமி வந்து சேதுவை தட்டி எழுப்பவும் சேது உடம்புல பார்த்தா கருப்பசாமி இறங்கிறாரு. கருப்பசாமி இறங்கினதும் சேது பார்த்தா ரூம்ல கடந்து கத்திக்கிட்டு கிடக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு என்ன இது சத்தம் அடி யாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ, இல்லை கருப்பு சேது ரூம்ல தான் சத்தம் வருது போய் பாருடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ கருப்பு ஓடியாந்து பாக்குறாரு. ஓடியாந்து பார்த்தா இங்க நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு கையெல்லாம் முறுக்கி சேது கத்தி சாமி ஆடவும், அம்மாச்சி எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடவும் இங்க பார்த்தா கருப்பு கூப்பிட்டதுல எல்லாரும் ஓடியாராங்க. ராஜாங்கம், அப்பத்தா, கருப்பு, சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா, போஸ்ன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஓடியாந்துறாங்க. ஆத்தி பெரிய மந்த கருப்புலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இங்க வேகமா பார்த்தா அருவாளையும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்து கருப்பு கையில கொடுக்கவும் இங்க சேது அருள்வாக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐயா பெரிய மந்த எதுக்கா இப்ப வந்திருக்கீ அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், உன் குடும்பத்துல ஒரு பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது இருக்கு, அதை வெட்ட வெளிச்சமாக்குறதுக்காகத்தான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் பார்த்தா சேது கருப்பு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. இங்க போஸை பார்த்தா ஒரு ஓரமா நிக்கிறான். போஸை பார்த்துட்டு நீ தான் இப்ப உண்மையை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே முறைச்சு போஸை பார்த்து சொல்லவும், ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், உன் உசுரை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும் எல்லாரும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்க ஈஸ்வரி, சித்ரா, போஸு 3 பேத்துக்கும் பார்த்தா உயிரே இல்லை போச்சு. சாமிக்கு அருள்வாக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கு. போஸு பார்த்தா முன்னாடி வந்து நிற்கவும், சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஐயா என்ன சொல்றீங்க என்ன உண்மையை சொல்றது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், உன் புள்ள உசுரை காப்பாத்தினது இவன் இல்லை, இவனே இப்ப வாயால உண்மையை சொல்லுவான் பாரு, சொல்லுடா நீதான் உண்மையிலே மருந்து கண்டுபிடிச்சியா, நீதான் உண்மையிலே மருந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கத்தி கெட்டுக்கிட்டு இருக்காரு. போஸுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பார்த்தா சேது பார்த்தா கருப்பசாமியா தெரியறாரு போஸு கண்ணுக்கு. இது கருப்பசாமியா சேதான்னு பார்த்தா போஸு கடந்து திக்குமுக்காடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும் சேது பார்த்தா போஸோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறாரு. சொல்லு உண்மையை சொல்லு, ராஜாங்கத்தோட உசுரை காப்பாத்தினது நீயா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது மிரட்டி கேட்கவும், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா மண்டைய ஆட்டி கையெடுத்து கும்பிட்டு, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் மருந்தை கண்டுபிடிக்கல, மருந்து கண்டுபிடிச்சது தமிழ்ச்செல்வி தான் மருந்தை கண்டுபிடிச்சா, தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து மருந்தை நான் அவளை அடிச்சு மயக்கமாக்கி அவகிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தேன், நான் உண்மையிலேயே மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்த்தா போஸு உண்மையை உளரவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. சாவித்திரியும் தாமரையும், அம்மா பாருமா உண்மையிலேயே மருந்து கண்டுபிடிச்சது அந்த தமிழ்ச்செல்வி, அவளுக்கு கிடைக்க வேண்டியது இந்த 1 கோடி ரூபா, ஆனா அத இவன் தான் என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி இவன் 1 கோடி வாங்க பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அது மட்டுமாடி இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லியே ஆகணும், அட திருட்டு பயலே தமிழ்ச்செல்வி கண்டுபிடிச்ச மருந்த நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா போசை போட்டு திட்டவும், அப்பதான் ஈஸ்வரி அத்த விட்டுருங்கத்த ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு வேற நேரம் ஆச்சுத்த, கல்யாண மண்டபத்துக்கு வேற கிளம்பணுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு மண்டபத்துக்கு போற அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா சத்தம் போட்டு சொல்லவும், ஐயா பெரியமந்த என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இந்த கல்யாணம் நடக்காது, நீ என்னதான் பாடுபட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது அருள்வாக்கு வந்து சொல்லவும், அப்பதான் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் புரியுது நம்ம போட்ட திட்டத்தினால இந்த கல்யாணம் நிக்க போது நம்மளுக்கு தெரியும், ஆனா அருள்வாக்கு வந்து சாமியே சொல்லுதுன்னா அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது போல. ராஜாங்கம் போஸை ஈஸ்வரியும் பார்த்து மொரன்னு முறைக்கிறாரு. இங்க பார்த்தா சேது சாமி அடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கருப்பு திண்ணூறு வச்சு சாமிய மலையேத்தியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், கருப்பு பார்த்தா சேது தலையில துண்ணூறு வச்சு விடுறாரு. சேதுவும் பார்த்தா கொஞ்ச நேரத்துல மயங்க ஆரம்பிச்சாரு. ஐயா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா பக்கத்துல போய் உட்காரவும், அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரிய வேண்டியது இருந்துச்சு, அந்த உண்மைய பெரிய மந்த மூலமா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்பா தெரிஞ்சிச்சா பெரிய மந்த என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும், தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சன்ற விஷயத்த போஸே அவன் வாயால ஒத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், பா எனக்கு இது சந்தேகமாவே இருந்துச்சுப்பா போஸு மேல, நான் சாமி கிட்ட போய் முறையிட்டேன், அதை தமிழ்ச்செல்வி தான்ப்பா சொன்னா, தெய்வத்துக்கிட்ட போய் வழி கேளுங்க, தெய்வமே உங்களுக்கு வழி சொல்லுன்னு, அதே மாதிரி பெரிய மந்த மூலமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.